குடிப்பாரு. அப்பா ரொம்ப நைட்டு லேட்டா தான் வருவாரு வீட்டுக்கு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு பயங்கரமா தண்ணி அடிச்சுட்டு வருவாரு. அம்மா வந்து அடிப்பாரு. அவருக்கு டிவி இருந்தனால குழந்தைகள் எல்லாம் பக்கத்துல விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எப்படின்னு பாருங்கன்னா, அவரை விட்டு விலகி இருக்கணும்னு நினைச்ச போது அவர் என் பக்கத்துல இருந்தாரு. அவருக்கு தேவைப்படுற நேரத்துல என்னால இருக்க முடியல. இன்னும் குற்ற உணர்ச்சி, ஒருவேளை நம்ம 2 வார்த்தை அவர்கிட்ட ஆறுதலா பேசியிருந்தா அவர் குடிக்கிறத விட்டுருப்பாரோ, அவரை தனிமையில விட்டுருக்க கூடாதோ, நம்ம அரவணைப்பு அவருக்கு தேவைப்பட்டுச்சோ, அவர் என்ன மன்னிப்பாருன்னு கூட தெரியல. ஒரே ஒரு வாட்டி மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன். அவர் இல்ல போ, என்னால கேட்க முடியாது, எங்கேயோ இருந்து நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாரு நம்புறேன். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று கூறுவார்கள். உங்களை சுயநலம் இல்லாமல் நேசிக்கும் பெற்றோர்கள் என்னும் பொக்கிஷம் உங்கள் அருகில் இருக்கும் போதே பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் அவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். அன்று நீங்களே நினைத்தாலும் அவர்களை பெற இயலாது. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.